ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் மூவி ரிவ்யூ வெறும் 5 நிமிஷத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லோடு இறக்குறவர்னு வச்சுப்போமே. ஸோ அவரோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலை கொடுத்துட்டு, நீ பார்த்தேன்னா இந்த பார்சலை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியும் ஒரு பார்சலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியும் பார்சல் எடுத்துகிட்டு போன நம்ம ஹீரோ அந்த வண்டியும் பார்சல் தொலைச்சிட்றாரு. தொலைச்ச விஷயத்த ஓனர்கிட்ட சொன்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த வண்டியும் பார்சல் எனக்கு வேணும், இல்லாட்டி நான் உன்னோட லவ்வரை பார்த்தீங்கன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பார்சலையும் அந்த வண்டியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கதையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் தான் பயங்கரமான ஃபஸ்ட் ஹாஃபு. அவங்க லிட்டரலி சொன்னால் பயங்கரமாக ஃபஸ்ட் ஹாஃப் சீட் எதில் வச்சு கொண்டு போயிருந்தாங்க. அடுத்தன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. த்ரூ அவுட் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். த்ரூ அவுட் த இன்டர்வல் கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. அண்ட் இந்த படத்தில் கேஸ்ட் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்த பெஸ்ட்டு, அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸாகரேட் பண்ணியோ இல்லை ரொம்ப கம்மியாக அந்த மாதிரிலாம் இல்லை. கொடுத்த கேரக்டரில் என்னென்ன பண்ண முடியுமோ அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஐயோ ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைனாலுமே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான மியூசிக் கொடுத்துருக்காங்க. பிஜியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லியாச்சு, இது சரியாச்சு. அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. சரி, இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத அந்த ரீஜனுக்கு நம்ம வந்தோன்னா, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே குழப்பிட்டாங்களோ அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ரைட் பண்ணும்போது, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஆஃப் த பேப்பர் மாதிரி இல்லை, இது ஆன் த பேப்பர். ரைட் பண்ணும்போதே, கதையை எழுதும் போதே இந்த மிஸ்டேக் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப குழப்பியிருந்தாங்க, நிறைய சப்ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நிறைய எப்படி சொல்கிறது, ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த கதையே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு முட்டை கலக்கி மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னமோ உள்ளே கொண்டு போயிட்டு ரொம்ப பார்த்திங்கன்னா குழப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் கிட்டலாம் வரும்போது அப்பா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்படி இருந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு 2 மடங்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் வந்து செகண்ட் ஹாஃப் இருக்கணும். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு சீட்டேஜாக இல்லைனாலுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. பட் ஏதோ ஒன்று எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு குழப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் செட் பண்ணி வச்சுருந்த அந்த மூடை கூட அவங்களால செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கேரி அவுட் பண்ண முடியலையோ, செகண்ட் ஹாஃபில் அவங்களால அதை கொண்டு போக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எனக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்துச்சு ஆஃப்டர் த இன்டர்வல். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நாஸ்டியாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டாங்களா. ஏன்னா அது சிம்பிளாகவே அவங்க கொண்டு போயிருக்கலாம். பட் நிறையா ட்விஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வளைஞ்சு எழுதுகிறேன் அப்படிங்கிற பேரில் எழுதி அது ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு தோணுது. நீங்கள் படம் பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃபு. அது நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஃபுல்லாகவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் நார்மல் ஃபேன்னா உங்களுக்கு மேபி ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்கலாம், பட் செகண்ட் ஹாஃப் டவுட்டு தான் அன்பா. சரி, ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5 தருவேன். ஏன்னா அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் உழப்பிட்டாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இனி மெருகேற்றி காமிச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படத்துக்கு நம்ம 4.5 கொடுத்துருக்கலாம். பட் அது நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் see on the next video. Thank you.